விளக்கொளி பெருமாள் கோவிலில் சுவாமி ஊர்வலம் முன்பு செல்வதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே சமூக உடன்பாடு குடவோலை முறையில் தீர்வு கண்ட இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. இதனில் மாலையில் சுவாமி வீதி உலா புறப்பாடு உற்சவம் நடைபெற இருந்த நிலையில் சுவாமி முன்பு செல்வதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே பிரச்சனை ஏற்படும் என்பதால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் இது குறித்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் விசாரித்து முடிவு செய்யலாம் என உத்தரவு இடப்பட்டிருந்தது. அதன்படி இன்று மாலை விளக்கொளி பெருமாள் கோவில் வீதி உலா நடைபெற உள்ள நிலையில் வடகலை தென்கலை பிரிவினர் வரவழைக்கப்பட்டு காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் வான்மதி முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரின் வாதங்களை கேட்ட பின்பு சுவாமி முன்பு செல்வதற்கு குடவோலை முறையில் தீர்வு காணலாம் என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி வடகலை தென்கலை என எழுதப்பட்ட துண்டு சீட்டுகளை எழுதி சொம்பு ஒன்றில் போட்டு குலுக்கி கோவிலுக்கு வந்த குழந்தையை எடுக்க வைத்தனர். இதில் சுவாமி முன்பு முதலில் வடகலை பிரிவினர் செல்லலாம் என முடிவு வந்தது. இதனை இரு தரப்பினரும் முழு சம்மதத்துடன் ஏற்றுக்கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் போலீசார் முன்னிலையில் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டனர். நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் சுவாமி முன்பு செல்வதற்கு பழமையான குடவோலை முறையில் சுமூகமான தீர்வை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் முடிவு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணை மணியின் 18-076/2014 மற்றும் WMP நம்பர் 19-876/2024 தீர்ப்புரை நாள் 5/7/2024 உத்தரவின்படி திருக்கோயிலில் குடமுழுக்கு நாளான இன்று 8/7/2024 காலை 10:30 மணியளவில் திருக்கோயில் முன்கடத்தில் காஞ்சிபுரம் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர், செங்கல்பட்டு உதவி ஆணையர் கூடுதல் பொறுப்பு, காஞ்சிபுரம் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர், விஷ்ணு காஞ்சி காவல் ஆய்வாளர், காஞ்சிபுரம் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர், திருக்கோயிலின் தக்கார் மற்றும் செயல் அலுவலர், அறநிலையத்துறை அலுவலர்கள், பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் முன்னிலையில் வடகலை பிரிவினரின் பிரதிநிதி திரு KN கிருஷ்ணன், தென்கலை பிரிவினரின் பிரதிநிதி திரு TAP ஸ்ரீ ரங்காச்சாரி, தாத்தாச்சாரியார் பிரதிநிதி PV சடகோப தாத்தாச்சாரியார் ஆகியோரிடம் கலந்து பேசி கீழ்கண்டவாறு ஒருமனதாக முடிவுகள் எடுக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அருள்மிகு விளக்கொளி பெருமாள் புறப்பாட்டின் பொழுது திருக்கோயில் ராஜகோபுரத்திற்கு வெளியில் முதல் 10 நிமிடங்கள் 50 நபர்கள் கொண்ட தென்கலை பிரிவினரும், அதனைத் தொடர்ந்து 50 நபர்களை கொண்ட வடகலை பிரிவினரும் தங்களது பாடல்களை பாடிட ஒப்புக்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பெருமாள் புறப்பாட்டின் பொழுது சுவாமிக்கு முன்னர் யார் செல்வது, சுவாமிக்கு பின்னர் யார் செல்வது என்பது குறித்து வடகலை தென்கலை என குறிப்பிட்டு
இரு சீட்டுகள் லாட் எழுதி திருக்கோயிலுக்கு வருகை தந்த ஒரு பெண் குழந்தையின் மூலம் சீட்டு எடுக்கப்பட்டதில் அதில் வடகலை என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி மாடவீதி உலாவின் போது வடகலை பிரிவினர் பெருமாளுக்கு முன்னரும் பெண்கலை பிரிவினர் பெருமாளுக்கு பின்னரும் வருவதென ஒருமனதாக ஒப்புக்கொண்டனர். மேலும் மாடவீதி விளக்கடி பெருமாள் கோயில் தெரு, ஆலடி பிள்ளையார் கோயில் தெரு, தேசிகர் சன்னதி தெரு, மாடவீதி வழியாக பெருமாள் புறப்பாட்டின் போது வடகலை, தென்கலை மற்றும் காத்தாச்சாரியார் பிரிவினர்கள் அமைதியாக வருவதாக உறுதியளித்து கையொப்பமிடுகிறோம்.